அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜலட்சுமி மூர்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாசென்டல் எக்ஸாமினேஷன். பிளாசென்டல் எக்ஸாமினேஷன் வந்துட்டு வார்டில் வந்துட்டு லைவா பண்ணியிருக்கான் பாருங்க. பிளாசென்டல் எக்ஸாமினேஷன் வந்துட்டு இது வந்து ஒரு க்ளீன் ட்ரே. இது வந்து ஸ்டெரைல் ட்ரே கிடையாது. க்ளீன் ட்ரே கண்டெய்னிங் அதில் வந்துட்டு கிட்னி ட்ரே பேப்பர் பேக் வந்துட்டு இருக்கும். போல் வித் பிளாசென்டா. யூஸ்வலாக வந்துட்டு பேப்பர் பேக் வந்துட்டு பெரிய சைஸில் வந்துட்டு வைக்கணும். இது டிஸ்போசபிள் இன்ச் டேப் வந்துட்டு ரெடி பண்ணணும். ஏன்னா ஸ்டெயின் ஆகிடும் அப்படின்றதுக்காக. இதில் வந்துட்டு காஸ் பீஸ் வந்துட்டு வைக்கணும். ஸ்டூடெண்ட் வந்து காட்டன் பால் வச்சுருக்காங்க, அது கிடையாது. எக்ஸ்ட்ரா ஷீட் எல்லாம் வச்சுருக்காங்க, அதுவும் தேவை கிடையாது. நீடில் வந்துட்டு தேவை. அதுக்கப்புறமா வந்துட்டு ட்ரா ஷீட் அண்ட் மேக்கின்டாஷ் வந்துட்டு தேவைப்படும். மேக்கின்டாஷ் இல்லை அப்படின்றதுனால இவங்க ட்ரா ஷீட் வந்து வச்சுருக்காங்க. ஸ்டெரைல் க்ளவ் வந்துட்டு ஸ்டெரைல் க்ளவ் கிடையாது, க்ளீன் க்ளவ். அவங்க கிட்ட க்ளீன் க்ளவ் கிடையாது, அதனால வந்துட்டு ஸ்டெரைல் க்ளவ் வந்துட்டு வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு பிளாசென்டல் எக்ஸாமினேஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு வேற ஏதாச்சும் வந்துட்டு அப்நார்மலிட்டிஸ் இருக்கா என்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாசென்டாவோட வெயிட், அம்பிளிக்கல் கார்டு லென்த்து, ப்ளஸ் அப்நார்மலிட்டி பிளாசென்டா ஏதாச்சும் இருக்கா, இல்லை கார்டிலிடன் ஏதாச்சும் மிஸ் ஆகிருக்கா, எல்லா பிளாசென்டா என்டையர் பார்ட்ஸும் வந்துட்டு வந்துருச்சா, இதெல்லாம் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் பிளாசென்டல் எக்ஸாமினேஷன் வந்துட்டு பண்ணுறோம். நான் வந்துட்டு க்ளவுஸ் வந்து போடுறப்போ வந்துட்டு க்ளவுஸ் வந்துட்டு கொஞ்சம் கிழிஞ்சிடுச்சு, அதுக்காக இன்னொரு க்ளவுஸ் வந்துட்டு கொடுத்தாங்க ஸ்டூடெண்ட்டு. இந்த பேப்பர் பேக்கில் தான் வந்துட்டு இந்த ட்ரை வேஸ்ட் வந்துட்டு வைக்கணும். இது சின்னதாக இருக்கிறதுனால நான் கிட்னி ட்ரேயில் வந்துட்டு வச்சுட்டேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பிளாசென்டா வந்துட்டு எக்ஸாமினேஷன் வந்துட்டு பண்ணுறப்ப பிளாசென்டாவை வந்துட்டு அம்பிளிக்கல் கார்டு வச்சு நம்ம வந்து ஹோல்ட் பண்ணணும். தூக்கிறதே வந்துட்டு அப்படி தான் வந்துட்டு தூக்கி ஹோல்ட் பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு கேரி பண்ணுற பாருங்க. பிளாசென்டா வந்துட்டு வாஷ் பண்ணி வைக்க சொல்லணும். ஸ்டூடெண்ட் வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா வாஷ் பண்ண சொல்லணும். வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பிளாசென்டல் எக்ஸாமினேஷன் பண்ண முடியும். ஏன்னா அதில் இருக்க இந்த பிளட் ஸ்டெயின், கிளாட்ஸ் அதெல்லாம் போனால் தான் நம்ம வந்துட்டு பார்ட்ஸ் வந்துட்டு கிளியராக பார்க்க முடியும். இந்த பிளாசென்டா வந்துட்டு அம்பிளிக்கல் கார்டு வந்து சென்ட்ரல் அட்டாச்மெண்ட் கிடையாது, மார்ஜினல் அட்டாச்மெண்ட். அதனால வந்துட்டு அப்படி இருக்கு. ஸோ இது வந்துட்டு யூஸ்வலாக சென்ட்ரல் அட்டாச் ஆகிருக்கணும். இது வந்துட்டு ரொம்ப மார்ஜினும் கிடையாது. அது வந்து டீவியேட்டட் ஃப்ரம் த சென்ட்ரல் சர்ஃபேஸ்லேருந்து மார்ஜினல் சர்ஃபேஸ் கிட்ட வந்துட்டு இருக்குது. அதனால் இது பேட்டில் டோர் பிளாசென்டா அப்படின்னு சொல்ல முடியாது. இது பேட்டில் டோர் பிளாசென்டானா வந்துட்டு அந்த மார்ஜினில் வந்துட்டு அட்டாச் ஆகிருக்கணும். நீங்கள் வந்துட்டு இப்படி சொல்லலாம், அம்பிளிக்கல் கார்டு வந்துட்டு நியர் டு த மார்ஜினல் அட்டாச்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். சரிங்களா? இப்போ வந்துட்டு இந்த பிளாசென்டாவில் வந்துட்டு நீங்கள் 3 திங்ஸ் வந்துட்டு பார்க்கணும். அம்பிளிக்கல் கார்டு, ஃபீட்டல் சர்ஃபேஸ், மெட்டர்னல் சர்ஃபேஸ். ஃபீட்டல் சர்ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் லேயராக வந்துட்டு இருக்கும். அம்பிளிக்கல் கார்டு வந்துட்டு இது. மெட்டர்னல் சர்ஃபேஸ் வந்துட்டு ரஃபேஜாக வந்துட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ வந்துட்டு இதில் ஆம்னியான் ரெண்டு மெம்பரேன் வந்துட்டு பார்க்கணும். ஆம்னியான் மெம்பரேன், கோரியன் மெம்பரேன். இது டிரான்ஸ்பரண்ட் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இது ஆம்னியான் மெம்பரேன். கோரியன் மெம்பரேன் வந்துட்டு திக்காக இருக்கும், டல்லின் நேச்சராக இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக வந்துட்டு இருக்காது. அது வந்துட்டு கோரியன். ஆம்னியான் வந்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் லேயராக இருக்கும். கோரியன் வந்துட்டு திக் லேயராக இருக்கும். இதில் காமிச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கோரியன். டிஃப்ரென்ஷியேட் வந்துட்டு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு ஆம்னியான். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மெட்டர்னல் சர்ஃபேஸ் வந்துட்டு பார்க்கணும். மெட்டர்னல் சர்ஃபேஸில் வந்துட்டு ஏதாச்சும் கார்டிலிடன்ஸ் வந்துட்டு மிஸ்ஸிங்காக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு இந்த கார்டிலிடன்ஸ் வந்துட்டு கவுண்ட் பண்ணணும். இதெல்லாமே வந்துட்டு ஒன்று வந்து ஒரு கார்டிலிடன் இருக்கு பாருங்க. இதெல்லாமே வந்துட்டு ஒரு கார்டிலிடன். இதெல்லாமே வந்துட்டு ஒரு கார்டிலிடன். மொத்தமாக வந்துட்டு இதில் 15 to 18 கார்டிலிடன் வந்துட்டு இருக்கும். இந்த கார்டிலிடன் வந்துட்டு
சப்போஸ் ஒரு இடத்துல இல்லை அப்படின்னா வந்துட்டு அது வந்து நம்ம ரீடைன்டு பிளாசண்டா அப்படின்ட்டு சொல்லலாம். சரிங்களா? அதாவது இந்த காட்டிலிடன் வந்துட்டு உள்ளாரே வந்துட்டு அட்டாச் ஆயிருந்து அந்த இடம் வந்துட்டு காலியாக இருந்ததுன்னா ரீடைன்டு பிளாசண்டா அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த மெட்டர்னல் சர்ஃபேஸ் வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு ரஃப் சர்ஃபேஸாக இருக்கும். ப்ளஸ் ஒயிட் பேட்சஸ் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகிருந்தது அப்படின்னா வந்துட்டு அவங்க மதர் வந்துட்டு நிறைய கால்சியம் இன்டேக் வந்துட்டு எடுத்திருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு ஒயிட் பேட்சஸ் வந்துட்டு இந்த மெட்டர்னல் சர்ஃபேஸில் வந்துட்டு அப்பியர் ஆகிருக்கும். இஃப் எனி காண்டிலிடன் இஸ் மிஸ்ஸிங் ஓவர் த மெட்டர்னல் சர்ஃபேஸ் இட் மீன்ஸ் இந்த மதர் இஸ் ஹேவிங் ரிட்டைன்டு பிளாசண்டா. சரிங்களா? அதுக்கப்புறமா மெட்டர்னல் சர்ஃபேஸ் பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து லென்த்தெல்லாம் வந்துட்டு மெஷர் பண்ணணும். இதனோட பிளாசண்டாவோட டயாமீட்டர் வந்துட்டு மெஷர் பண்ணணும். பிளாசண்டாவோட டயாமீட்டர் வந்துட்டு மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளாசண்டா வந்துட்டு ரவுண்டு சர்க்கிள் ஷேப்பில் வந்துட்டு வைக்கணும். யூஸ்வலாக பிளாசண்டா வந்துட்டு டிஸ்க்னா வந்துட்டு ரவுண்டு ஷேப்பில் வந்துட்டு இருக்கும். நம்ம பேப்பர் இன்ச் டேப் எடுத்து அதனோட டயாமீட்டர் வந்துட்டு மெஷர் பண்ணணும். டயாமீட்டர் வந்துட்டு மோஸ்ட்லி 15 to 18 வந்துட்டு இருக்கும் டயாமீட்டரு. இந்த மாதிரி தான் வந்துட்டு மெஷர் பண்ணணும். அதை வந்துட்டு மேக் இட் ரவுண்ட், தென் யூ ஹாவ் டு மெஷர் இன் த ப்ராப்பர் வே. சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு வைக்கல, அதனால இன்னொரு டைம் வந்துட்டு வச்சு மெஷர் பண்ணுறேன். பிளாசண்டாவோட டயாமீட்டர் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணணும். யூஸ்வலாக பேப்பர் இன்ச் டேப் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அகைன் அண்ட் அகைன் வாஷ் பண்ண முடியாது, டிஸ்போசபிள் இன்ச் டேப்பு. அது மெஷர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பிளாசண்டாவோட டெப்த்து வந்துட்டு மெஷர் பண்ணணும். சென்ட்ரல் சர்ஃபேஸ்லையும் மார்ஜினல் சர்ஃபேஸ்லையும் சென்ட்ரல் சர்ஃபேஸில் வந்துட்டு 2 to 2.5 சென்டிமீட்டர்ஸ் வந்துட்டு இருக்கும். அதை டிப் பண்ணி அதனோட ஸ்ட்ரெயின் வந்துட்டு எது வரைக்கும் இருக்குதோ அதை வந்துட்டு இன்ச் டேப்பில் வச்சு மெஷர் பண்ணணும். சரிங்களா? இங்கே இந்த இன்ச் டேப்பில் வந்துட்டு வச்சு மெஷர் பண்ணால் வந்துட்டு அதனோட எத்தனை சென்டிமீட்டர் வந்துட்டு இருக்குது, 2 to 2.5 சென்டிமீட்டர் வந்துட்டு தெரியும். அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் வந்துட்டு காஸ் பீஸால் வந்துட்டு இந்த நீடில் வந்துட்டு வைப் பண்ணிவிட்டு மார்ஜினல் சர்ஃபேஸோட டெப்த் வந்துட்டு மெஷர் பண்ணணும். சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த இதில் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. மார்ஜினல் சர்ஃபேஸில் வந்துட்டு 1 to 1.5 சென்டிமீட்டர் வந்துட்டு இருக்கும். மார்ஜினலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வந்துட்டு சென்ட்ரலை விட மார்ஜினில் வந்துட்டு எப்பயும் வந்துட்டு அதனோட டெப்த் வந்துட்டு கம்மியாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அம்பிளிக்கல் கார்டு லென்த் வந்துட்டு யூஸ்வலாக இதை மட்டும் மெஷர் பண்ண முடியாது. இதில் பாதி இருக்கும், ப்ளஸ் பேபி கிட்ட வந்துட்டு ஹாஃப் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்துட்டு மெஷர் பண்ணணும். நார்மல் அம்பிளிக்கல் கார்டு லென்த் வந்துட்டு 40 to 70 சென்டிமீட்டர்ஸு. அது வந்துட்டு மெஷர் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்துட்டு அப்நார்மலிட்டிஸ் வந்துட்டு பார்க்கணும். அப்நார்மலிட்டிஸில் வந்துட்டு அம்பிளிக்கல் கார்டில் வந்துட்டு ட்ரூ நாட், ஃபால்ஸ் நாட் ஏதாச்சும் இருக்கா இல்லையா, ப்ளஸ் அந்த வாட்ஸன் ஜெல்லி வந்துட்டு அங்கங்கே அக்குமுலேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபால்ஸ் நாட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ட்ரூ நாட்னா வந்துட்டு குழந்தை உள்ளாரே சுற்றுறப்ப அதுவாக வந்து நாட் போட்டுக்கும், அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலாம். அதுதான் வந்துட்டு ட்ரூ நாட்டு. அதுக்கப்புறமா அம்பிளிக்கல் கார்டில் வந்துட்டு நம்ம எத்தனை ஆர்டிசி எத்தனை வெயின் இதெல்லாம் வந்துட்டு பார்க்கணும். இதில் வந்துட்டு 2 ஆர்டி 1 வெயின் வந்துட்டு இருக்கும். இது ரொம்ப அம்பிளிக்கல் கார்டு சின்னதாக இருக்கிறதுனால வந்துட்டு அவ்வளோ கிளியராக விசிபிளாக வந்துட்டு தெரியல. ப்ளஸ் இருந்தாலும் வந்துட்டு தெரியுது பாருங்கள். நான் நீடில் வச்சு நான் வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இன்னொன்று வந்துட்டு இருக்கு பாருங்கள். கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? 2 ஆர்டிஸ் 1 வெயின் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பிளாசண்டாவோட அப்நார்மலிட்டிஸ் வந்துட்டு பார்க்கணும். பிளாசண்டாவோட அப்நார்மலிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளாசண்டா சக்ஷன் சூரியேட்டா வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்ட்ரா லோப் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அதுதான் பிளாசண்டா சப்ஸ்டன்ஷியேட்டா. இப்போ நான் இந்த அம்பிளிக்கல் கார்டில் வந்துட்டு ட்ரூ நாட் வந்து போட்டு காமிக்கிறேன். ட்ரூ நாட் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். we can able to remove that one. அதுதான் வந்து ட்ரூ நாட். ஃபால்ஸ் நாட்னா வந்துட்டு உங்களுக்கு அங்கங்கே வாட்ஸன் ஜெல்லி வந்துட்டு அக்குமுலேட் ஆகி முடிச்சா வந்துட்டு இருக்கும். அதை நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்கப்புறம் வாட்ஸன் ஜெல்லியோட இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு நான் ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டிருந்தேன். வாட்ஸன் ஜெல்லி வந்துட்டு ஒரு அட்ஜசன்ட் ஸ்ட்ரக்சர். அது வந்துட்டு இந்த ஆர்ட்ரிஸை வந்துட்டு க்ரஷ் பண்ணாத இருக்கிறதுக்காக வந்துட்டு அந்த வாட்ஸன் ஜெல்லி வந்துட்டு அம்பிளிக்கல் கார்டில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தட் வயலட்டின் கலர் வந்துட்டு இருக்கும் அது. அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் அம்பிளிக்கல் பிளாசண்டாவோட அப்நார்மலிட்டிஸ் நிறைய வந்துட்டு இருக்குது. பிளாசண்டா சப்ஸ்டன்ஷியேட்டா, பிளாசண்டா மார்ஜினேட்டா, சர்க்கம்வேலட் பிளாசண்டா, வெலமெண்டஸ் பிளாசண்டா, தென் பேட்டில்டோர் பிளாசண்டா, இது எல்லாமே. இப்போ இந்த பிளாசண்டா வந்துட்டு இது வந்து பிளாசண்டாவோட அட்டாச் ஆகிருக்கு. வெலமெண்டஸ் பிளாசண்டானா வந்துட்டு இந்த அம்பிளிக்கல் கார்டு வந்துட்டு உங்களுக்கு வெயினோட வந்துட்டு அட்டாச் ஆகிருக்கும். இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு லோப் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதை வந்து சப்ஸ்டன்ஷியேட் பிளாசண்டா அப்படின்ட்டு சொல்லுவோம். தென் பிளாசண்டா மார்ஜினேட்டா அப்படின்னா வந்துட்டு சர்க்கம்வேலட் பிளாசண்டானா வந்துட்டு இந்த ஆம்னியன் கோரியன் லேயர் ரெண்டுமே வந்துட்டு அரவுண்ட் த அம்பிளிக்கல் கார்டு வந்துட்டு சரவுண்ட் ஆயிருக்கு ரெண்டுமே. அதுதான் வந்துட்டு சர்க்கம்வேலட் பிளாசண்டா அப்படின்ட்டு சொல்லுவோம். பிளாசண்டா மார்ஜினேட்டானா வந்துட்டு மார்ஜினல் சர்ஃபேஸில் வந்துட்டு அட்டாச் ஆகிருக்கும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் பிளாசண்டல் அப்நார்மலிட்டிஸ் வீடியோ வந்துட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு இமேஜஸ் வந்துட்டு அதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இது நார்மல் பிளாசண்டாவில் வந்துட்டு என்னால் அப்நார்மலிட்டிஸ்லாம் வந்துட்டு காமிக்க முடியல. சரிங்களா? அதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.